ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது திருமணத்தில் இணைக்கக்கூடாத ராகு கேதுக்கள். இதன் தலைப்பு. இருமணம் இணையும் திருமணத்தில் மிகவும் கவனத்துடன் இல்லை என்கின்ற பட்சத்தில் நிறைய இழப்புகளையும் சிக்கல்களையும் சந்திப்போம் என்பது திண்ணம். அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தில் இணையவே இணையாத கிரகங்கள் அப்படிங்கிறதுல இந்த சூரியன் சனியை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நிலையில் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு கட்டத்தில் பார்க்கவே முடியாது அப்படிங்கிறதுல ஒரு அமைப்பு இருக்கக்கூடியது ராகுவும் கேதுவும் தான். ராகு கேது வேறு வேறு கிரகங்களே இல்லை, ஒரே கிரகத்தின் வேறு வேறு நிலை. சொல்லப்போனால் இவங்க நிழல் கிரகங்கள். அனைத்தையும் வெறுத்து ஒதுக்கி ஒரு ஆன்மீகமான வாழ்வியலை தூண்டும் கிரகம் கேது. எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டு ஆடம்பரம் படோபகரம் செயற்கையின் மூலமாக அனைத்தையும் அடைந்து விட வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை தூண்டும் கிரகம் ராகு. ஸோ இந்த கேது ஞானகாரகனாகவும் ராகு போகக்காரகனாகவும் சித்தரிக்கப்படும். ஒரு ஞானத்தை அதிகம் விரும்பக்கூடிய ஒரு மனிதனுக்கு போகத்தை அதிகம் விரும்பக்கூடிய ஒரு மனிதரை இணைத்து வைப்பது என்பது நல்ல ஒரு அமைப்பு அல்ல. இந்த ராகு கேதுகள் இணைக்கக்கூடாது அப்படிங்கிறதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா, ராகுவின் நட்சத்திரத்தில் ஆணோ அல்லது பெண்ணோ இருந்து கேதுவின் நட்சத்திரத்தில் பெண்ணோ ஆணோ வரும்போது இணைக்கக்கூடாது. அந்த மாதிரி செய்கிறது நிச்சயம் முரண்பாடான திருமண வாழ்க்கையும் சிக்கல்களையும் கொடுத்து விடுகின்றன. இதில் இன்னொரு சூட்சுமம் என்னென்னா, ராகுவின் நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கும் வீடுகளுக்கு கேதுவின் நட்சத்திரம் அமர்ந்த வீடுகள் பெரும் நட்பு நிலை வரவே வராது. ஒரு மாதிரி சுமாரான அமைப்பில் தான் வரும். ஒரு உதாரணத்தின் மூலமாக அஸ்வினி மகம் மூலம், இது மூணும் கேதுவுடைய நட்சத்திரம். இது மேசம் சிம்மம் தனுசில் வரும். ராகுவுடைய நட்சத்திரங்கள் வரக்கூடிய திருவாதிரை சுவாதி சதயம், இந்த 3 வீடுகளும் பார்த்திங்கன்னா மிதுனம் துலாம் மற்றும் கும்பம் வரும். இதில் கும்பத்தின் அதிபதியான சனி பகவானுக்கு செவ்வாயோ சூரியனோ நட்பு கிரகம் அல்ல, குரு வெறும் சமந்தான். புரியுதுங்களா? மிதுனத்தின் அதிபதியான புதனுக்கு செவ்வாயை சுத்தமாக பிடிக்காது. சூரியனை நண்பராக அவர் கருதினாலும் சூரியன் இவரை ஒன்றும் ஆத்மார்த்த நண்பராக கருதுறதே இல்லை. இன்னொருவர் குரு, தனுசு ராசிக்கு அதிபதி, அவரையும் சுத்தமாக பிடிக்காது. அதுக்கடுத்தது கேதுவின் நட்சத்திரம் வரக்கூடிய குருவின் வீடு. இந்த குரு பகவானுக்கு ராகுவின் நட்சத்திரம் வரக்கூடிய புதனை பிடிக்காது. இன்னொரு சுக்கிரன், அவருக்கும் சூரியனுக்கும் அவ்வளவா ஆகாது. சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய வீடு சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாதுங்கிறது மாதிரியே செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு சமம் அப்படிங்கிற வலிமையோடு போயிடுவாங்க. குருவும் சுக்கிரனுக்கும் நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதே இல்லை. அப்போ ஒரு ஆணின் நட்சத்திரம் ராகு உடையதாக இருந்தால் அவருக்கு பெண்ணின் நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரமாக ஜென்ம நட்சத்திரமாக வரும்போது அதை இணைக்காதிருத்தல் சால சிறந்தது. அதுலேயும் குறிப்பாக சதயம் மகம்லாம் இணைக்கவே கூடாத நட்சத்திரம். சதயம் கும்பத்தில் வரும், மகம் சிம்மத்தில் வரும். இவங்க 2 பேரும் ஜென்ம விரோத கிரகங்கள் வேற. அப்போ இவர்களை இணையாமல் இருப்பது நன்று. ஒரு இயற்கையின் சூட்சுமத்தின் அடிப்படையில் இந்த உலகம் சமநிலையோடு இயங்குவதற்கு ராகுவும் கேதுவும் பிரிந்த நிலையில் இருப்பது தான் சிறப்பு. பிரிந்த நிலையில் இருப்பது. மனிதனுடைய வாழ்வானது, ஒரு உயிரின் ஜனனமானது தோற்றுவிக்கப்படுவது ராகுவில், அது முடிவுக்கு வருவது கேதுவில். அப்போ ஒரு ஆரம்பமும் முடிவும் இணையக்கூடாது அப்படிங்கிறது நல்லது. ஆரம்பமும் முடிவும் இணைஞ்சா கொலாப்ஸ் ஆகும். இதில் விதிவிலக்குகள் அப்படிங்கிறதுல என்னென்னா, தோஷம் இல்லாத ஜாதகங்கள், சுத்த ஜாதகங்களுக்கு ஒரு சில நிலைகளில் இவைகளை இணைக்கிறார்கள் என்றாலும் கூட அது கூட முரண்பாடுகளைத்தான் கொடுத்து விடுகிறது. ஆணும் பெண்ணும் ராகுவின் நட்சத்திரமாகவே இருக்கும் பட்சத்தில், உதாரணமாக ஆண் திருவாதிரை பெண் சுவாதி, இது கூட கட்டங்களின் அடிப்படையில் கிரகங்களின் அடிப்படையில் இணைத்து விடலாம். ஆண் சுவாதி பெண் சதயம் இணைத்து விடலாம். இது ரஜ்ஜு தட்டும் அந்த கதையெல்லாம் வேண்டியதே இல்லை. இங்கே ரஜ்ஜு தட்டு ரஜ்ஜு பொருத்தத்தெல்லாம் தாண்டி ஜோதிடம் வளர்ந்தாச்சு, ரொம்ப வளர்ந்தாச்சு, அட்வான்ஸ்டு. இன்னும் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பாடம் மாதிரி ரஜ்ஜு தட்டுது, தினப்பொருத்தம் இல்லை, கணப்பொருத்தம் இல்லை, யோனி பொருத்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல மக்களே சிரிச்சிடுவாங்க. ஸோ இவைகளை தாண்டி ஜோதிடம் வளர்ந்து விட்டது கட்டங்களின் அடிப்படையிலேயே. கேதுவின் நட்சத்திரத்திலேயே பிறந்த ஆணும் பெண்ணையும் கூட இணைச்சிடலாம். இப்போ அஸ்வினிக்கு அஸ்வினி மகம், அஸ்வினிக்கு மகம் மூலம், இந்த மாதிரி நினைச்சிடலாம். ஆனால் ராகுவும் கேதுவும் வேறு வேறு இதில் வரும்போது
ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாறி வரும்போது இவர்களை இணைக்காதிருத்தல் நன்று உத்தமம். அப்படி இணைக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு ஏதேனும் ஒரு வாழ்நாள் குறைகள் மனதில் தோன்றிவிடும். ஒன்று ஆண் வாரிசு இல்லாத நிலை, குழந்தை இல்லாத நிலை, சரியான வருமானம் இல்லாத நிலை, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாத நிலை, ஒரு அந்யோன்யம் குறைபாடுகள் ஏற்பட்டு விடுவது, நீ கிழக்க திரும்பினா நான் மேற்கே அப்படிங்கிற மாதிரி வந்துடுறது. இதில் கேதுவின் நட்சத்திரத்தில் ஆண் பிறந்திருந்தார்னா, அதாவது அஸ்வினி மகம் மூலத்தில் அவர் பிறந்திருந்தார்னா, ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணானவள் உலக சுகபோகங்களை அதிகமாக அனுபவிக்கணுங்கிற எண்ணம் கொண்டவராக இருக்க, இவர் அதற்கு நேர் எதிராக ஆன்மீகம் தெய்வீகம் சிந்தனைன்னு மாற்று யோசனைகளுக்கு போகும்போது அங்கே குழம்பத்தில் தேவையில்லாத குளறுபடிகளும் சிக்கல்களும் உருவாகிவிடும் அமைப்பாகும். அப்போ இந்த ஆண் பெண் இவர்களின் ஜனன நட்சத்திரத்தில் மாற்று கிரகங்கள், இணையக்கூடாத கிரகங்கள், தனித்தனி வழிகளில் சிறப்புடன் செயல்படும் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவையும் கேதுவையும் இணைக்காதிருத்தல் நன்று. ஒரு ஆணுக்கு ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் இருந்து விட்டால் அவருக்கு நிச்சயம் இணைக்கக்கூடாத நட்சத்திரத்தில் அஸ்வினி மகம் மூலம் வந்துவிடும். ஒரு பெண்ணுக்கு திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக வந்துவிட்டால் அவர்களுக்கு நிச்சயம் இணைக்கக்கூடாத நட்சத்திரங்களின் அடிப்படையில் ராகுவின் நட்சத்திரங்களான கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் வந்துவிடும். புரிஞ்சுங்களா? ஸோ ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது இந்த ராகு கேதுவின் நட்சத்திரத்தில் ஆப்போசிட்டாக இருந்தாங்கன்னா அவங்களை இணைக்காத இருத்தல் நன்று. விதிவிலக்கு 2 பேருமே ராகுவின் நட்சத்திரங்கள் இருக்கலாம், 2 பேருமே கேதுவின் நட்சத்திரங்கள் இருக்கலாம், தப்பில்லை. புரியுதுங்களா? இருவரும் ஆன்மீகவாதியாக அல்லது இருவரும் சுகபோகங்களை அதிகம் அனுபவிக்க விரும்புபவர்களாக போயிடலாம். உலகின் சமநிலை, வட துருவமும் தென் துருவமும் ராகு கேதுன்னு சொல்பவர்கள் உண்டு. அப்போ இந்த துருவ மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? இது ரெண்டும் ஒன்றா இணைஞ்சதுனால என்ன ஆகும்? உலகம் அழிஞ்சு போயிடும். அப்போ ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்று. அந்த இன்றியமையாத திருமணத்தில் இந்த மாதிரியான குளறுபடிகள், ஜாதக கட்டம் நல்லா இருக்கு, 2 பேருக்கும் சுத்த ஜாதகம் அருமையாக பொருந்தி போகுது அப்படிங்கிற அமைப்பில் கூட இந்த நட்சத்திரங்களை இணைத்து வைக்கும்போது முரண்பாடுகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் பெரும் அளவில் தோன்றவே செய்கின்றன. ஏதாவது ஒரு குறைபாடு வந்துடும். ஏதாவது ஒரு குறைபாடு. ராகுவுடைய நட்சத்திரமான திருவாதிரைக்கு கேதுவின் நட்சத்திரமான மகம் திருமணம் செய்து வைத்த நிலையில் அவர்களுக்கு பிறந்த 2 குழந்தைகளும் ஆட்டிசம் குறைபாடு குழந்தைகள், மூளை வளர்ச்சி இல்லாத. இது வாழ்நாள் துன்பம். குழந்தையே இல்லைன்னா அது ஒரு மாதிரி துன்பம். பிறந்து இந்த மாதிரி இருந்தால் அதில் ஒரு குழந்தைக்கு இப்போ 13 வயசு ஆகும், இன்னொரு குழந்தைக்கு 8 வயசு. அதுக்கப்புறம் இவங்க குழந்தைங்களை பற்றி யோசிக்கவே இல்லை. இந்த 2 குழந்தைகளை வளர்ப்பதே இவர்களின் வாழ்நாள் லட்சியமாக போயிடுது. இவங்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே காணாம போயிடுது. வீட்டுக்குள்ளே 2 குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். குறைபாடுள்ள குழந்தைகள் பிறப்பது ரொம்ப இதில் அதிகம். ஸோ அதுக்கு நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கணவனுக்கு ஏதாவது குறைகள் ஏற்பட்டு விடுவது, குடும்ப வாழ்க்கையை ஈடுபடாமல் போயிட முடியாது, மனைவிக்கு ஏதாவது குறைகள் ஏற்பட்டு விடுவது, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்பட்டு விடுவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே அதிகம் தோன்றுவது இந்த ராகு கேதுவின் நட்சத்திரங்களாலே தான். ஸோ அதனால் மோஸ்ட்லி உங்களுடைய நீங்கள் வரன் பார்க்குறீங்க, அவருக்கு ராகுவோ அல்லது கேதுவோ நட்சத்திரநாதர்களாக இருந்தார்கள் என்றால் அவருக்கு பார்க்கக்கூடிய வரனுக்கு ஆப்போசிட்டாக ராகு கேது இல்லாமல் பார்த்து விடுவது நன்று. நட்சத்திரங்கள் புரியுதுங்களா? இப்போ ஒரு மகம் நட்சத்திர பெண்ணுன்னா அவங்களுக்கு அஸ்வினி மூல நட்சத்திர பையனை கூட கட்டலாம், தப்பில்லை. ஆனால் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திர பையனை கட்டக்கூடாது. புரியுதுங்களா? இது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ராகுவுடைய நட்சத்திரத்தோடு ராகுவின் நட்சத்திரத்தை இணைக்கலாம், கேதுவின் நட்சத்திரத்தோடு கேதுவின் நட்சத்திரம் இணைக்கலாம், தப்பில்லை. ஆனால் ராகுவின் நட்சத்திரத்தோடு கேதுவின் நட்சத்திரத்தையோ கேதுவின் நட்சத்திரத்தோடு ராகுவின் நட்சத்திரத்தையோ இணைக்காதிருத்தல் நன்று. சார் அப்படி இணைச்சா உயிர் போயிருமா? அப்படி நான் சொல்ல வரல. ஆனால் வாழ்நாள் முழுவதும் அந்த திருமணத்தில் ஒரு குறை, ஒரு மன வருத்தம், தீர்க்க முடியாத வேதனை தொடர்கின்றன என்பது நிதர்சனமான உண்மை. இந்த வேதனைகளை தவிர்ப்பதற்கு தான் நம்ம பொருத்தமே பார்க்குறோம். அங்கேயே அந்த தப்பு நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? சிறப்பாக திருமண பொருத்தத்தை பார்த்து இணைக்க வேண்டும் என்பதில் எந்த அளவுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத ஜோசியர் நான். அதனால தான் எனக்கு பேரே கல்யாண ஜோதிடர். கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 20லேருந்து 30 பேருக்காவது திருமண பொருத்தம் மட்டுமே பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளோ இருக்கும் அப்பாயின்மெண்ட்ஸ். ஏன்னா இந்த திருமண பொருத்தத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. நான் ராகு கேது நட்சத்திரம் பையனும் பொண்ணு வந்துன்னா உடனே வேண்டாங்க சார்ன்றேன், மற்ற எதுவுமே பார்க்கவே மாட்டேன். வேண்டாங்க, வேறு பாருங்கள். நான் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்த ஆணை சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்.
மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆணுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். அது வேறு. கேதுவும் இணைத்துக் கொள்ளலாம், ராகுவும் இணைத்துக் கொள்ளலாம். மாறி ராகுவும் கேதுவும் இணையாதிருத்தல் நன்று என்று கூறி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான முன்பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள். வேகமாக சீட் புக் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களின் தேவை இருக்கும் பட்சத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.